ஹாய் ஹலோ பேப்ஸ், எல்லோரும் எப்படி தான் இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாருமே வந்து சேஃபாக ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன்டா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டேக்குக்கான ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஒன் ஷாட்டுடைய நேம் அரேஞ்ச் மேரேஜ். பேக்ரவுண்டில் ஏதாச்சும் நாய்ஸஸ் இருந்துச்சுனாக்கா ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபாஸ்டிங் டைமில் என்னால் ரியலி வந்து தனியாக இருக்க முடியல. ஸோ அதனால் வந்து ரெக்கார்டிங்க்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்டு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் 500 சப்ஸ்கிரைபர்ஸ். தேங்க்யூ ஸோ மச்டா உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்க்கு. அகெயின் வந்து உடனே நீங்கள் வந்து உங்களுடைய லவ்வை காமிக்கிறது எனக்கு நிஜமாகவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச்டா. ஓகே, நம்ம அப்படியே இந்த ஸ்டோரிக்குள்ளே வந்து ட்ராவல் பண்ணலாம். ஸ்டோரியுடைய ஸ்டார்டிங்லேயே நம்ம டேங் பக்கத்துலேருந்து தான் பார்க்க போகிறோம். இப்போது டே அம்மா டேக்கு கால் பண்ணியிருக்காங்க. ஹலோ சொல்லுமா, ஏம்மா கால் பண்ணிகிட்டே இருக்க? நான் தான் ஒர்க்கில் இருக்கேன்னு சொல்கிறேன்லம்மா. டேம் ப்ளீஸ்டா ஒன் டைம் போய் பாருடா. அம்மா பாருமா, என்னென்ன சும்மா நார்மல் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன்னா என்ன? நான் ஒரு கம்பெனி நடத்திட்டு இருக்கேம்மா. எனக்கு ஏற்பட்ட ஒர்க் இருக்குது. இப்போ தான் கம்பெனி பீக்கில் போயிட்டு இருக்குது. இந்த டைமில் போயிட்டு எதுக்குமா இதெல்லாம்? இங்கே பாரு டேங், அம்மா எது பண்ணாலும் உன்னால் அதுக்கு தான் பண்ணுவேன், புரியுதுல்ல? இப்போ கம்பெனி பீக்கில் போகுது, எனக்கு எல்லாமே புரியுது. ஆனால் இதுக்கு இடையில உன்னோட லைஃப்புமே இம்பார்ட்டண்ட் டேங். ஒரு அம்மாவாக நான் நல்ல முடிவு, சரியான முடிவு தான் எடுத்திருக்கேன். ஒழுங்க மரியாதையாக போயிடு. சரிம்மா, நான் என்னென்னு பார்க்குறேன், நீ வை அப்படி சொல்லிட்டு டே வந்து காலை கட் பண்ணிடுறாங்க. அப்புறம் ஆகி அவங்க அம்மா கால் பண்ணிட்டு, ஹலோ மேம், சொல்லுடா, அவனுடைய ஃபோட்டோவும் அவனுடைய நம்பரும் எனக்கு அனுப்பு. ஓகே டேங் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. இப்போது டேங்குடைய அம்மா வந்து டேங்க் வந்து ஒரு ஃபோட்டோவும் ஒரு ஃபோன் நம்பரும் வந்து அனுப்புகிறாங்க. டேங் அந்த மொபைல் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி அந்த பேரை மட்டும் வந்து மம்பிள் பண்ணிக்கிறாங்க. அவனை பார்த்துட்டு ஆள் பார்க்க நல்லா தான் இருக்கான், சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி ஜெகி வந்து அப்படியே டேங் வந்து அப்படியே மொபைல் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அவனுடைய ஒர்க்கை வந்து அவன் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து அப்படியே வந்து டைம் ஸ்கிப் ஆகுது. ஈவினிங் வந்து ஒரு 5 மணி போல் இருக்கும். டே வந்து கெஃபேயில் வந்து உட்காந்துருக்காங்க. அப்போ வந்து ரொம்ப நேரமாக ஒரு 10 மினிட்ஸ் அந்த மாதிரி வந்து வெயிட் பண்ணிருக்காங்க. அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா கால் பண்ணிட்டு, அம்மா என்னம்மா நான் வந்து 10 மினிட்ஸ் ஆகுது, இன்னும் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, என்ன 10 நிமிஷம் தானே, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறா, வந்துடுவான் கடவுளே அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து அகெயின் வந்து கால் வந்து கட் பண்ணிட்டாங்க. அகெயின் வந்து வெயிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான் இருக்கும். அப்போது உள்ளே வந்து ஒரு ஹேண்ட்ஸமாக ஒரு பையன் என்ட்ரி ஆகுறாங்க. பக்கமே வந்து பைப்பில் வந்து செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்குது. அவன் வந்து எப்படி இருக்காங்கனாக்கா ஒரு லைட் ப்ளூ கலரில் ஒரு ஃபார்மலான ஷர்ட்டும் ஒரு பிளாக் கலரில் பேண்ட் போட்டுட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஹேண்ட்ஸமான அந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்டான ஒரு பையன் மாதிரி அப்படி வந்து உள்ளே வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க. டேங் வந்து ஃபோன் பேசிவிட்டு அப்போ தான் வந்து வச்சுருப்பாங்க. அப்படி நிமிர்ந்து பார்க்குறாங்க. அந்த பையன் தான் உள்ளே வந்தோடனே அந்த பையன் இப்படி சுற்றி முற்றி பார்த்துட்டு டே வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு லைட்டாக வந்து ஸ்மைல் பண்ணிவிட்டு டே கிட்டே போயிட்டு, ஹாய் ஜங்குக் அப்படின்னு சொல்ல, டே வந்து உங்களுக்கு இந்த டைமெல்லாம் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும், இதை பற்றிலாம் உங்களுக்கு தெரியாதா? உங்கள்கிட்ட கொஞ்சம் கூட பஞ்சுவாலிட்டி இல்லையே. நீங்கள் டாக்டர்னு சொன்னாங்க, ஆனால் ஒரு டைமை கூட கீப்பப் பண்ண தெரியல. இப்போவே நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னாக்கா ஃப்யூச்சரில் எனக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்து அந்த டைமில் உங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் 1 ஹவர் கழிச்சு வந்தாக்கா என்னுடைய ஃப்யூச்சர் என்ன ஆகிறது அப்படின்னு பேச, ஆக்சுவலி வந்து நம்ம ஜேகே பைப்பில் வந்து இன்னும் உட்கார கூட இல்லை, அதுக்குள்ளே டேங் வந்து பிளா 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 பிளான்னு பேசிகிட்டே இருக்காங்க. அப்போது ஜேகே வெயிட் நான் உட்காரலாமா? ஓகே டேக் யூ சீட். ஜேகே உட்காராங்க. ஜேகே லைட்டாக ஸ்மெல் பண்ணிட்டு, இங்கே பாருங்கள் மிஸ்டர் டேங், நான் ஆல்ரெடி வந்துட்டேன். வாட்? நான் இங்கே 10 மினிட்ஸாக வெயிட் பண்ணிருக்கேன். நான் இங்கே தான் வந்தேன், இங்கே தான் வந்திருந்தேன். இங்கே பாரு, வண்டி கீ கூட இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்ல, டேங் வந்து அப்போ தான் வந்து நோட் பண்ணியிருப்பார். அங்கே வந்து கீ இருக்குது. டே வந்து பார்க்குறாரு, அப்போ எங்கடா போனேன் அப்படிங்கிற மாதிரி. ஒன்றும் இல்லை, என்னுடைய மொபைலை நான் விட்டுட்டு வந்துட்டேன். ஸோ எங்கள் ஷாப்பில் உள்ள ஒரு மொபைல்ன்ட்டு என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி என் மொபைலை எடுத்துகிட்டு வான்னு சொல்லியிருந்தேன். அவன் வந்து மொபைலை எடுத்துகிட்டு வந்திருந்தான். ஸோ அவனை பார்க்க தான் வெளியே போயிருந்தேன். கொஞ்ச நேரம் ஃபியூ மினிட்ஸ் பேசிட்டு வரதுக்குள்ளே நீ வந்திருக்கேன், நான் கவனிக்கலை, ஓகேவா? உனக்கு முன்னாடியே நான் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, டீ வந்து ஹெட்டை அப்படியே லைட்டாக சுரிஞ்சுக்கிட்டே, ஐம் சாரி, அது இட்ஸ் ஓகே, எனக்கு புரியுது, நோ ப்ராப்ளம். பை த பை ஐ எம் டேங். ஜேகேவும் ஐ எம் ஜங்குக். அப்போது டேங், நான் ஒரு கம்பெனி ரன் பண்ணிகிட்டு இருக்கேன், சாஃப்ட்வேர் கம்பெனி. ஓ
இப்போ தான் ஒரு லெவலுக்கு அந்த கம்பெனி போயிட்டு இருக்கு. நான் டாக்டர். நான் ஒரு 5 இயர்ஸாக ஒர்க் பண்ணிருக்கேன். ஓனாக ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டலாங்கிறது தான் என்னோடய பிளானு. ஸோ அதுக்கான ஒரு சின்னதாக ஒரு பில்டிங் வந்து கட்டிகிட்டு இருக்கேன். மேபி ஃப்யூச்சரில் நான் அங்கே கூட்டிகிட்டு போய் காமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டைம் வந்து சிரிச்சிட்டு ஆல் தி பெஸ்ட் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் 2 பேரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கும்? எனக்கு ஒரு பனானா கேக். ஓகே. அப்போது வெயிட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட வெயிட்ரஸ் அவங்க வந்து வராங்க. ஒரு ஸ்ட்ராபெரி கேக் அண்ட் பனானா கேக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் கொஞ்சம் நேரம் 5 மினிட்ஸ் வந்து சைலண்ட்டாக இருக்காங்க. அப்போ அவங்களுடைய கேக்கு வந்துடுது. 2 பேருமே வந்து அவங்க கேக்கை வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஜேகே பூல் என்னன்னாக்கா, ஓகே எனக்கு ஸ்ட்ராபெரி கேக் ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னாக்கா, உனக்கு வந்து ஸ்ட்ராபெரிஸ் பிடிக்கும் போலங்கிற மாதிரி. ஜேகே டேங்கிட்ட டேங் உனக்கு ஸ்ட்ராபெரிஸ் பிடிக்குமா என்ன? பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும் அடே ஸ்மைலோட சொல்ல. ஏன் கேட்டீங்க? இல்லை, ஸ்ட்ராபெரி கேக் ஆர்டர் பண்ணியிருந்தில்ல, அதனால தான். ஓகே. உங்களுக்கு பனானா பிடிக்குமா என்ன? பனானா அவ்வளோவா பிடிக்காது. பனானாவில் இந்த மாதிரி கேக் ஐட்டம், மில்க் ஷேக், ஸோ அந்த மாதிரி மட்டும் பிடிக்கும். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நார்மலாக 2 பேருமே வந்து அப்படியே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சைடு வந்து ஜேகேக்கு வந்து கால் வருது. ஜேகே வந்து பேசிவிட்டு ஓகேவா நான் சொல்கிறேன் அப்படின்னு காலை கட் பண்ணிடுறாங்க. இந்த சைடு டேக்கும் கால் வருது. என்னம்மா நொசங்கிற அப்படி என்னடா ஓகேவா எல்லாம் பிடிச்சிருக்கா? நான் சொல்கிறேம்மா வையம்மா ஆப்போசிட்டில் தான்மா இருக்கான். சரி பார்த்து நல்ல முடிவாக சொல்லு. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு டேக்குமே வந்து காலை கட் பண்ணிடுறாங்க. ஜேகே யார்? அம்மாவா? ஆமாம். என்ன கேட்குறாங்க? என்ன பிடிச்சிருக்கா இல்லையா? மேரேஜ் எப்போ அப்படின்னு கேட்குறாங்களா என்ன? ஆமாம் ஜங்குக். ஓகே, நான் சுற்றி வளைக்கலாம் விரும்பல. உனக்கு என்ன பிடிச்சிருக்காண்ணா? அது வந்து எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி உனக்கு என்ன பிடிச்சிருக்காண்ணா? அது எப்படிங்க ஒருத்தர் பார்த்தோன்னே பிடிக்கும்? எனக்கு பிடிச்சிருக்கே. அதுதான் கேட்குறேன். ஒருத்தருக்கு எப்படி பார்த்தோன்னே பிடிக்கும்? அவங்க கூட பேசினா, பழகுனா, டைம் ஸ்பெண்ட் பண்ணால் கொஞ்சம் நாள் ஆகும்ல பிடிக்கிறதுக்கு. எனக்கு 11th ஃபர்ஸ்ட் சைட் மாதிரி தான். உன்னை பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு. உன் கேரக்டரும் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல டேங்கு. ஆனால் எனக்கு அப்படி கிடையாது. எனக்கு பேசணும், பழகணும், அண்டு என்னுடைய ஒர்க்கு கொஞ்சம் வேறு மாதிரி. என்ன டாக்டர் ஒர்க்கை விட ரொம்ப டிஃபிகல்ட்டாக என்ன உங்களுடைய ஒர்க்கு? அப்படி கிடையாது. நீங்கள் டாக்டர் நான் இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலுமே நீங்கள் இங்கேயே இருந்து ஒர்க் பண்ணுவீங்க, உங்களுக்கு எல்லாமே இங்கே இருக்கும். ஆனால் நான் அப்படி கிடையாது. நான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அடிக்கடி ட்ராவல் பண்ண வேண்டியது வரும். ப்ராஜெக்ட் மீட்டிங் அப்படிங்கிற மாதிரி நான் நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ண வேண்டியது வரும். ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் ஓகேவா என்னன்னு பார்த்துட்டு தானே நான் இது வந்தால் சொல்ல முடியும். பிடிச்சிருக்குங்கிறதுனால ஒருத்தருடைய லைஃப்பை ஸ்பாயில் பண்ண முடியாதுல்ல. அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் என்னுடைய கம்பெனி கொஞ்சம் டெவலப் ஆகிட்டு இருக்குது. ஸோ நிறையா பிஸ்னஸ் மீட்டிங் வரும். நான் அதுக்காக வெளியே போகிற மாதிரி இருக்கும். ஸோ நான் எல்லாத்தையுமே மைண்டில் வச்சுட்டு தானே நான் ஒரு முடிவு எடுக்க முடியும். ஸோ அதனால தான். அப்போது ஜேகேவும் நானுமே டாக்டர் தான். நீங்கள் டாக்டர் தான், உங்களுக்கும் நைட் டியூட்டி இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து ஊருக்குள்ளேயே தானே ஒர்க் பண்ணுவீங்க. ஆனால் என்னோடய ஒர்க் அப்படி கிடையாதுல்ல. இது ரொம்ப காம்ப்ளிகேட்டாக கேட்குறேன்னு நினைக்கிறேன்டா அவங்க. ஃப்ரீயாக விடு. எல்லா ஒர்க்லேயுமே ஒரு காம்ப்ளிகேட்டான ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதெல்லாம் தாண்டி வர்றது தானே லைஃபு அப்படின்னு சொல்ல டே லைட்டாக வந்து ஸ்மெல் பண்ணுறாங்க 2 பேருமே. அதுக்கப்புறம் வந்து ஜஸ்ட் நார்மலாக ஃபார்மில் வந்து அவங்களுடைய பேச்சு வந்து போயிட்டுருக்கு. எங்கள் ஸ்கூலிங் பண்ணேன், எங்கள் காலேஜ் பண்ணேன், அந்த மாதிரி வந்து நார்மலான டாக் வந்து அப்படி வந்து போயிட்டுருக்கு. ஸோ வந்து ஃபியூ மினிட்ஸ் வந்து அப்படியே வந்து ஸ்கிப் ஆகுது. ஜஸ்ட் வந்து ஃபார்ம்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து நார்மலாக ஒரு ஜூஸ் ஆர்டர் பண்ணி 2 பேரும் குடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே வந்து கிட்டத்தட்ட இந்த காஃபி ஷாப்க்கு வந்து இந்த ஷாப்புக்கு வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 ஹவர் அந்த மாதிரி ஒரு டைமிங் ஆகிடுச்சு. அப்போ வந்து நம்ம ஜேகே வந்து டேங்க் சொல்லுங்க ஜங்குக். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 11th ஃபர்ஸ்ட் சைட் மாதிரி எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ உனக்கு டைம் வேணுமா என்ன அப்படின்னு கேட்க டேங் வந்து யோசிக்கிறாரு. ஏன் யோசிக்கிற? இல்லை, எனக்கு உங்களை மாதிரிலாம் எனக்கு எந்த ஃபீலும் வரல. ஒருத்தரை பார்க்கணும், பேசணும், லவ் பண்ணணும், ஃபீல் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி எனக்கு நிறையா எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஆனால் நான் காலேஜ் முடிச்சுட்டு
அப்பாவோட பிஸ்னஸை கையில் எடுத்துட்டேன். ஏன்னா அப்பாவுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருந்ததுனால. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு இதை லவ் பண்ணலாம் சுத்தமாக டைம் இல்லை. கம்பெனி எப்படி பில்ட் பண்ணணும், ஸோ அதுக்குள்ளேயே இருக்க மைண்டு போயிடுச்சு. ஆனால் என்னோடய எக்ஸ்பிரேஷன் எல்லாமே லவ் பண்ணி மேரேஜ் பண்ணணுங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இப்போது இது அரேஞ்ச் மேரேஜ்னு என்ன சாதாரணமாக சொல்கிறேன். லவ் பண்ணி மேரேஜ் பண்ணுறதை விட அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி லவ் பண்ணுறதுல எவ்வளோ ஹாப்பினஸ் இருக்குது தெரியுமா? நீ மட்டும் சொல்லு, மொத்த லவ்வையும் உனக்காக நான் கொடுக்குறேன். நீ லவ் மேரேஜே மறந்துடுவேன். அரேஞ்ச் மேரேஜில் இப்படி ஒருத்தர் இவ்வளோ லவ் பண்ண முடியுமான்ட்டு நீயே வியக்கிற அளவுக்கு நான் அப்படி ஒன்று பார்த்துக்குவேன். ஒரு வார்த்தை மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்ல டேங் கொஞ்சம் நேரம் யோசிக்கிறாரு. இட்ஸ் ஓகே, உனக்கு டைம் வேணும்னா எடுத்துக்கோ, நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறாங்க. டேங் கொஞ்சம் நேரம் அப்படி யோசிக்கிறாங்க. ஜேகே அவங்க ஜூஸ் குடிச்சிக்கிட்டே டேங்கி பார்த்துட்டே இருக்காங்க. ஒரு 10 மினிட்ஸ் அது மாதிரி போகுது. டேங் ஒன்னே எனக்கு நெக்ஸ்ட் மந்த்து ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா நான் அப்ராட் போக வேண்டியிருக்கு. ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி மேரேஜ் வச்சுக்கணும். அப்படி இல்லைனாக்கா நான் அப்ராட் போயிட்டு வந்ததுக்கப்புறமா தான் மேரேஜ் வச்சுக்க முடியும். எனக்கு தெரிஞ்சு நான் ஏன் அப்ராட் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வெட்டிங் வச்சுக்கக்கூடாது? அது என்ன, அப்ராட் போயிட்டு வந்ததுக்கப்புறமா இந்த மந்த்தே இப்போ தானே ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ 1 மந்த் வெயிட் பண்ணுமா என்ன? இல்லை, நீங்கள் சொன்னீங்க அரேஞ்ச் மேரேஜ்க்கு அப்புறம் லவ் பண்ண நல்லாயிருக்கும்ன்ட்டு. ஆனால் நம்ம கல்யாணம் பண்ணிவிட்டு அப்புறம் நான் 1 மந்த்லேயே அப்ராட் போகிற மாதிரி இருக்கும். அப்புறம் இதில் எங்கேருந்து லவ் பண்ண முடியும்? ஸோ லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் ஆகிடாதா? ஸோ என்னோடய ப்ராஜெக்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் நான் அகெயின் கொரியா வர முடியும். ஸோ அதனால தான் வேணும்னா நம்ம கால் பேசிக்கலாம், பழகலாம், நல்லா பேசலாம். நான் அப்ராட் போயிட்டு வந்ததுக்கப்புறமா 2 மந்த் கழிச்சு நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல ஜேகே உடனே அவன் குடிக்கிற ஜூஸ் கீழே வச்சுட்டு அந்த டேபிள் 2 பேர் உட்காந்துருக்கிறதுனால கொஞ்சம் கிட்ட இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அவனுடைய 2 கையுமே ஜேகே அவனோட 2 கையுமே சிக்ஸ் கிட்ட ஒரு மாதிரி எப்படி வச்சுக்கிட்டு சின்ன கிட்ட 2 கையும் ஹோல்ட் பண்ண ஜேகே அவன் 2 கையும் ஹோல்ட் பண்ண மாதிரி அவன் சின்ன கிட்ட சிக்ஸ் கிட்ட சின்ன கிட்ட வச்சுக்கிட்டு கொஞ்சம் டேங்குடைய ஃபேஸ் கிட்ட போயிட்டு ஆனால் எனக்கு உன்னை இப்போவே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையாக இருக்கே, என்னால் வெயிட் பண்ண முடியாது டேங் அப்படின்னு சொல்ல ஜேகே இவ்வளோ கிட்ட உடனே டேக் ஒரு மாதிரி ஹார்ட் பீட் ரைஸப் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. டேக் கொஞ்சம் பேக்கில் போயிட்டு ஜேகே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஜேகே லேட்டஸ்ட் ஸ்பெல் பண்ணிட்டு இல்லை, எனக்கு உடனே ஒன்று மேரேஜ் பண்ணிக்கணும். எனக்கு இந்த லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் இதிலலாம் எனக்கு அவ்வளோவா பெருசாக ஈடுபாடு அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. எனக்கு ஒன்று உடனே கல்யாணம் பண்ணிக்கணும், அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல ஆனால் நீ பாட்டேன் உனக்கு மட்டும் ஒர்க் கிடையாது, எனக்குமே இருக்குது. நெக்ஸ்ட் மந்த் எனக்கு ஒரு எக்ஸாம் இருக்குது. ஸோ அதுக்காக நானுமே ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதுக்காக நானுமே ஒரு சில கிளாஸஸ் அட்டன் பண்ண வேண்டியது இருக்குது. நீங்கள் டாக்டர் தானே, டாக்டராக இருந்தாலுமே நாங்கள் நிறைய விஷயங்களை அப்பப்போ கற்றுக்கிட்டு தான் இருப்போம். ஸோ அதனால் எனக்குமே எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸோ டோன்ட் வரி, நீ பிஸியாக இருக்கிற டைமில் கண்டிப்பாக நானுமே பிஸியாக இருப்பேன். நீ எப்போ ஃப்ரீ ஆகலையோ கண்டிப்பாக அந்த டைமுக்கு நான் என்னையுமே ஃப்ரீயாக வச்சுக்குவேன், ஓகேவா அப்படின்னு சொல்ல நீ ஓகே தான் எனக்கு. அப்போது சரி, நான் வீட்டில் போய் பேசுகிறேன், நீ உனக்கு ஓகே வீட்டில் போய் சொல்லிவிட்டு சீக்கிரமாக நான் மேரேஜ் ஓகே சொல்கிறேன். டைமே ஓகே அப்படிங்கிறாங்க. அப்போ அங்கே பில் வருது. ஜேகே டேங் பில் பே பண்ண போகிறாங்க. அதுக்குள்ளே ஜேகே நான் பண்ணுறேன், இல்லை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேமே அந்த பில்லாம் பே பண்ணிவிட்டு நீங்கள் எதில் வந்தீங்க அப்படின்ட்டு டேங் கேட்க ஜேகே நானா தோ பைக்லையா நீங்கள் கார் வச்சு இல்லையா என்ன? வச்சுருக்கேனே, அப்புறம் ஏன் பைக்கில்? எனக்கு பைக்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான். நீ அதில் நான் காரில் தான். ஓகே தயாங்க, பார்த்து போய்ட்டு வா. சரி அப்படின்னு சொல்லிட்டு காரில் உட்காடுறாங்க. ஜேகே பைக்கில் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஹெல்மெட் போட்டு டேங் பார்த்து லைட்டாக ஸ்மெல் பண்ணிட்டு பாய் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஜேகே வேகமாக பைக்கில் போகிறாங்க. போகிற பைக்கை அப்படி ஏக்கமாக பார்க்குறாங்க. ஏன்னா டேங்குமே பைக்னால் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவன் இப்போ சிஓ, அவனால் காரில் தான் வர முடியும். ஏன்னா நிறைய ஃபைல்ஸ் இருக்கும். ஸோ அவன் கூட பிஏ வர வேண்டியது இருக்கும். ஸோ அதனால் அவன் கார்லேயே போய் அவனுக்கு காரே அப்படியே பழக்கமாகிடுச்சு. ஆனால் டேங்க் காலேஜ் படிக்கும் போதுலேருந்து அவனுக்கு பைக்னால ரொம்ப இஷ்டம். அவன் எப்போ அப்பா பிஸ்னஸை கையில் எடுத்தாலும் அப்போ பைக்கை மறந்துட்டான். இப்போ நேராக வீட்டுக்கு போகிறாங்க. ஜேகே அவங்க பேரண்ட்ஸ் கிட்டே எனக்கு ஓகேம்மா, எவ்வளோ சீக்கிரம் மேரேஜ் வைக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் மேரேஜ் வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏன் சரி டே மாட்டேன், என்னடா சொல்கிறா, அங்கே ஜங்கு கொத்தோட பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டானாடா, நீ என்னடா ஒன்றுமே சொல்ல மாட்டேன். அதான் அவர் சொல்லிட்டார்லம்மா, எனக்கு ஓகே தான், நீ கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணு அவாடா அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாவுக்கு பெருமிச்சு விட்றாங்க. நேராக அவங்க அப்பா கிட்டே போகிறாங்க. அவங்க அப்பா டேங் உனக்கு இது ஓகே தானே? எனக்கு ஓகே தான்ப்பா. உங்களுக்கு ஹெல்த் எப்படி இருக்குது? டேப்லெட் போட்டிங்களா?
நான் நல்லா தான் இருக்கேன், நான் ஆஃபீஸ் வரேன்னு சொல்கிறேன், நான் இதை கேட்க மாட்டேன். அப்போ நீங்கள் அம்மா கூட இதுக்கப்புறம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, நான் ஆஃபீஸ் ஒர்க்கெல்லாம் பார்த்துக்கிறேன். அப்போது என்னால் முடியல, ஏதோ அர்ஜென்ட் வரலனாக்கா நீங்கள் வாங்க, நெக்ஸ்ட் மந்த் எனக்கு அப்ராடில் ஒரு ப்ராஜெக்ட் விஷயமாக நான் போகிறேன், ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணிக்கோங்க, ஓகேவா அப்படின்னு சொல்லவும் சரி டேங்கோடையா போகும், சரிப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ வந்து நெக்ஸ்ட் டே ஆகுது. டே வந்து யூஷுவல் அவங்க கிளம்பி வந்து ஆஃபீஸ்க்கு வந்து போயிட்டாங்க. அங்கே வந்து அவனுடைய ஒர்க்கெல்லாம் வந்து எப்படி பார்த்துட்டே இருக்கும்போது அவன் பிஏ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, என்னென்ன அப்பாயின்மெண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இப்போ டைம் வந்து ஒரு 11 போல் இருக்கும், மார்னிங் 11 போல் இருக்கும். டைம் வந்து கால் வருது. டீ வச்சுட்டு அந்த காலை வந்து இக்னோர் பண்ணுறாங்க, ஏன்னா அவன் ஒர்க் பண்ணுறதுனால இக்னோர் பண்ணுறாங்க. அகைன் கால் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கால் யாரும் கூட பார்க்கல. டீ அப்படியே அட்டன் பண்ணிட்டு ஹூஸ் திஸ் அப்படின்னு கேட்க, என்ன என் நம்பரை சேவ் பண்ணலையா என்ன அப்படின்னு கேட்க, வாய்ஸ் கேட்ட உடனே தான் டே வந்து மொபைலில் கொஞ்சம் தூரமாக வச்சு பார்க்குறாங்க. அது வந்து ஜங்குக். ஜங்குக் நீங்கள் நான் தான், என்ன பிஸியாக இருக்கியா? கொஞ்சம் ஒரு முக்கியமான ஃபைல் பார்த்துட்டு இருந்தேன், அதான். ஓ டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னா என்ன? அது அப்படி இல்லை, எனக்கு புரியுது, உன் வாய்ஸ்லேயே தெரியுது நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஈவினிங் மீட் பண்ணலாமா? ஈவினிங்கா? பட் எனக்கு ஒர்க்கு 6க்கு தானே முடியும். ஓகே 7 o'clock இந்த ரெஸ்டாரண்ட்டில் மீட் பண்ணலாம், ஓகேவா அப்படின்னு சொல்ல டைமே சரி ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் காலை வந்து கட் பண்ணிடுறாங்க. ஸோ ஒர்க்கெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. இப்போ வந்து செக்கே வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டில் வெயிட் பண்ணுறாங்க. டே வந்து போகிறாங்க, ஒரு 7:10 போல் தான் போகிறாங்க. சாரி ஜங்குக், அது யாரோ ஃபர்ஸ்ட் டைம் பற்றி பேசுனீங்க, அது ஆக்சுவலி எனக்கு முக்கியமான ஒரு மீட்டிங், ஸோ அதனால தான் டைம் ஆகிடுச்சு, ஐம் சாரி. சரி உட்காரு. ஓகே நேரம் வந்துட்டு போல் டயர்டாக இருக்கிற மாதிரி தருது. அப்படிலாம் இல்லை ஜங்குக், ஓகே தான். என்ன தனிப்படி என்ன சாப்பிட்ற? எனிதிங்லாம் வேலை கிடையாது, உனக்கு என்ன சாப்பிடணும்னு தோணுதோ அதை ஆர்டர் பண்ணு அப்படின்னு சொல்லவும் டைமே வந்து எனக்கு சத்தியமாக பயங்கரமாக பசிக்குது ஜங்குக். ஏன்னா மதியம் கூட நான் சரியாக சாப்பிடல, முக்கியமான ஃபைல் மீட்டிங், ஸோ அப்படியே போயிடுச்சு, செம்ம பயங்கரமாக பசிக்குது அப்படின்னு சொல்ல ஜேகே ஸ்மைல் பண்ணிட்டு நீ ஆர்டர் பண்ணு. அங்கே வெயிட்டர்ஸ் வந்துடுறாங்க, ராமன் அப்படின்னு சொல்லவும் ஓகே அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க ஒரு சில டிஷ்ஷஸ் வந்து ஆர்டர் பண்ணுறாங்க. இந்த சைடு ஜங்குக்கு வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு டே கேட்க ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து எனக்குமே ஒரு ராமன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே அப்படிங்கிற மாதிரி அவங்க இது வந்துடுது. இப்போ வந்து கொஞ்சம் ஸ்பைஸ் கம்மியாக தான் வந்து டேங் வந்து சொல்லியிருப்பாங்க, மற்ற ட்ரெஸ் ஆர்டர் பண்ணும்போது எல்லாத்துலேயும் கொஞ்சம் ஸ்பைஸ் கம்மியாக சொல்லியிருப்பாங்க. இந்த சைடு ஜங்குக் பைப்பில் வந்து ஸ்பைஸ் கொஞ்சம் அதிகமாகவே சொல்லுது. அப்போது ஜேகே கேட்குறாங்க, ஸ்பைசஸ் சாப்பிட மாட்டேன் என்ன? எனக்கு ஸ்பைசஸ் ஒத்துக்காது. ஓ நீங்கள் நிறைய சாப்பிடுவீங்க போல். ஆமாம் எனக்கு ஸ்பைஸியாக இருந்தால் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாங்க. எதுக்கு மீட் பண்ணலான்னு சொன்னீங்க? ஏன் ரீசன் வேணுமா என்ன அப்படின்னு கேட்க டே வந்து சிரிச்சுக்கிட்டே இல்லை அப்படிங்கிறாங்க. ஸோ எனக்கு வந்து டேக் வந்து கால் வருது. டே ஒரு நிமிஷம் ஜங்குக் அப்படின்னு சொல்லும். ஓகே அப்படிங்கிறாங்க. டே அங்கே தான் உட்காந்து பேசுகிறாங்க. சொல்லு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ டேவுடைய வாய்ஸே வேறு மாதிரி இருக்குது. ஜங்குக் பார்க்குறாங்க. சார் நாளைக்கு மார்னிங் மிஸ்டர் லியான் சாரை மீட் பண்ணணும். நாளைக்கு மார்னிங் டைம், நாளைக்கு ஒரு மார்னிங் 9 o'clock போல் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 9 o'clock நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்கே. ஆமாம் நான் உங்களுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணேன், அவங்க வந்து ஓகே நம்ம 10க்கு மேலே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சார். ஸோ நம்ம 9க்கு மிஸ்டர் லியான் சாரை, இது ரொம்ப நாள் அப்பாயின்மெண்ட் இல்லை, ஸோ அதனால தான். ஓகே நீ அப்பாயின்மெண்ட் ஓகே பண்ணிவிட்டு நம்ம லியான் சாரை போய் மீட் பண்ணலாம். ஓகே சார் அப்படி சொல்லிட்டு டைம் இந்த கால் வந்து கட் பண்ணிட்டாங்க. உடனே ஜேகே வந்து ரொம்ப பிஸியாக இருக்கே என்ன, எனி டைம் ஏதாச்சும் ஒரு ஒர்க் வந்துகிட்டே இருக்குது. அது ஆக்சுவலி அப்படி இல்லை ஜங்குக், இப்போ தானே நான் கொஞ்சம் கம்பெனி டேக் ஓவர் பண்ணி ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் இது பண்ணிட்டு இருக்கேன், ஸோ அதனால தான். அப்பாவோட கம்பெனிங்கிறதுனால நம்ம ஏனும் தொடர்ந்து பண்ணக்கூடாதுல்ல. ஸோ அந்த பொசிஷனை விட்டு நம்ம மேலே வரல அப்படின்னாலும் இருக்கிற பொசிஷனை நம்ம தக்க வச்சுக்கிற மாதிரி ஏதாச்சும் பண்ணணும்ல, ஸோ அதனால தான். ஜேகேமே வந்து ஓகே அப்படிங்கிறாங்க. ஸோ அவங்க ஆர்டர் பண்ண வந்து ஃபுட்டுமே வந்து வருது. 2 பேருமே வந்து அப்படியே வந்து நார்மலாக சாப்பிட்றாங்க. ஸோ 2 பேரும் சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் பேசி முடிச்சுட்டு ஓகே ஜங்குக் டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லுவோம். ஜேகே வந்து டேங் நம்ம வெட்டிங் இன்னும் 1 வீக்கில், உனக்கு ஓகே தானே? 1 வீக்லையா? அம்மா என்கிட்ட சொல்லலையே. ஆன்ட்டிக்கு இன்றைக்கி கால் பண்ணி தான் அம்மா இன்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ மேபி வீட்டுக்கு போகணுன்னு அவங்ககிட்ட சொல்லலாம். ஓ ஓகே தான். உனக்கு எந்த ஒர்க்கும் இல்லைல்ல? இல்லை நான் தான் சொன்னேன், எனக்கு நெக்ஸ்ட் மந்த்துக்கு பிறகு தான் ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்குது, ஸோ அதுக்கு முன்னாடி அவ்வளோவா எதுவும் இல்லை. ஓகே அண்ட் இன்னும் 2 days ஷாப்பிங். ஓகே அப்படிங்கிறாங்க. டேமே லைட்டாக ஸ்மெல் பண்ணிட்டு அங்கேருந்து போயிட்டாங்க.
ஸோ எப்படியும் வந்து 1 வீக்குமே வந்து ஸ்கிப் ஆகுது. 2 பேரும் ஷாப்பிங் போகிறாங்க, ஃபேமிலியோடு தான் போகிறாங்க. ஸோ ட்ரெஸ்ஸஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போ வந்து அந்த 1 வீக் வந்து ஸ்கிப் ஆகுது. இன்றைக்கி வந்து 2 பேருக்கு வந்து வெட்டிங். ஸோ வந்து 2 பேருமே வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்கிறாங்க, அந்த ஃப்ரெண்ட் ஜோன் அந்த அதுக்குள்ளே வந்துட்டாங்க. ஏன்னா லவ்க்குள்ளே போகல, கொஞ்சம் மனசு விட்டு டேங் அவனோட ஒர்க் பற்றி சொல்லவும், செக்கி அவனோட ஒர்க் பற்றி சொல்லவும், ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் இதாக இருக்குது. ஸோ இப்போ வந்து வெட்டிங் ஜேகே வந்து நிற்கிறாங்க. டேங் வந்து எங்கள் அப்பா ஹேண்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு அவர் வந்து ஸ்டேஜுக்கு வந்து வராரு. ஜேகே வந்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க, டேங் வந்து ஸ்மைல் பண்ணுறாங்க. ஜேகே அப்பா டேங் அப்பா வந்து ஜேகேடைய கையில் வந்து டேங்குடைய ஹேண்டை வச்சுட்டு அப்படியே வந்து போயிட்டாங்க. இப்போ வந்து அந்த ஃபாதருமே வந்து மேரேஜ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு. ஸோ 2 பேருமே வந்து ரிங்கை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க சொல்கிறாங்க. 2 பேரும் ரிங்குமே வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஃபைனலாக வந்து கிஸ் பண்ண சொல்கிறாங்க. அஜய்க்கு வந்து டேங்குடைய ஹேண்டை பிடிச்சி ஹேண்டில் வந்து கிஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த வெட்டிங் வந்து கம்ப்ளீட் ஆகுது. இப்போ எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம டேக்கும் ஜேகேக்கும் செப்பரேட்டாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு தான் வந்து போகிறாங்க. எதுக்கு சண்டை, நீ வீட்டுக்கு வா, உன் வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு எதுக்கு சண்டை அப்படிங்கிற மாதிரி செப்பரேட்டாக தனியாக ஒரு அப்பார்ட்மெண்ட் வந்து எடுத்துட்டாங்க. இது மேரேஜ்க்கு முன்னாடி அவங்க 2 பேரும் வந்து பேசிட்டாங்க. ஜேகேவே வந்து ஃபுல்லாக ஸ்பான்சர் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் முடியவே முடியாது. 2 பேருமே நம்ம ஸ்பான்சர் பண்ணுவோம்னு சொல்லிட்டு 2 பேருமே மணி போட்டு தான் அந்த அப்பார்ட்மெண்ட்டை வந்து வாங்கியிருப்பாங்க. அது ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டு தான். அந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்து அதை எப்படி சொல்கிறதுனாக்கா ஸ்டெப்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான அப்பார்ட்மெண்ட்ஸு தான். ஸோ கீழே வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் மாதிரி இருக்கும் அந்த அப்பார்ட்மெண்ட்டில். அந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து கிச்சன் இருக்கும், கீழே வந்து ஒரு ஸ்டோர் ரூம் இருக்கும். அப்படியே நம்ம ஸ்டெப்ஸ் ஏறணும் அப்படின்னாக்கா மாடியிலையுமே வந்து 2 ரூம் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு அப்பார்ட்மெண்ட் தான். ஸோ டேங் வந்து அந்த மாதிரி தான் வந்து 2 பேருமே வந்து வாங்கியிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து அந்த வெட்டிங்கில் முடிஞ்சதுக்கப்புறமா 2 பேருமே வந்து அவங்களுடைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து போகிறாங்க. போனதுக்கப்புறமா டே வந்து ஜங்குக்கு எனக்கு பயங்கரமாக பசிக்குது இரு அப்படி சொல்லிட்டு அவன் வந்து கிச்சனுக்கு போகிறாங்க. திங்ஸஸ்மே ஆல்ரெடி வாங்கி வச்சுருப்பாங்க. ஜேகே கிச்சனுக்கு போயிட்டு அவனுடைய கோட்டெல்லாம் கழட்டி போட்டு அவன் ஹேண்டெல்லாம் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அவங்க குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜேகே உனக்கு குக் பண்ண தெரியுமா? பண்ண தெரியுமே. எனக்கு சுத்தமாக தெரியாது ஜங்குக் அப்படின்னு சொல்ல, இட்ஸ் ஓகே, இல்லை என்ன இருக்குது, நான் பார்த்துக்கிறேன், அது நான் பார்த்துக்கிறேன், டைம் இதெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து டேங்காக குக் பண்ணுறாரு. ஸோ 2 பேருமே வந்து சேண்டாக உட்காந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்களோட ரூமுக்கு வந்து போகிறாங்க. ஒரே ரூம் தான் 2 பேருமே வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. ரூமுக்கு போகிறாங்க. ரூம் நார்மலாக தான் இருக்குது, வெட்டிங் லைட்ஸும் அந்த மாதிரிலாம் கிடையாது. ரொம்ப நார்மலாக தான் இருக்குது. ஸோ ஃபுல்லாகவே அந்த பிளாக் தீமில் இருக்குது. அப்படி எப்படி அடிச்சு பிடிச்சி பிளாக் தீப்லேயும் ரூமை ரெடி பண்ணிட்டல. டேங் வந்து ஜேகே வந்து சிரிக்கிறாரு. டேங்குமே வந்து ஹெட் ஷேக் பண்ணிட்டு சரி நான் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஃப்ரெஷ்அப்பாக வந்து போயிடுறாரு. ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு டேங் வந்து நார்மலாக வந்து ஒரு நைட் ட்ரெஸ் போட்டு வெளியே வராரு. ஜேகே போய்ட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வெளியில் வராங்க. ஸோ 2 பேரும் நைட் உட்காந்து கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே நார்மலாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. சும்மா ஜெனரலான விஷயம் அந்த மாதிரி நார்மலாக ஒர்க் பற்றி. ஸோ அந்த மாதிரி வந்து 2 பேருமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே தான் அவங்களுடைய நைட் வந்து அப்படியே வந்து ஸ்கிப் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஜேகே நல்லா தூங்கிட்டு இருக்கான். டே தான் அறக்க பறக்க வந்து ரெடி ஆகிட்டு இருக்கா. ஏன்னா எனக்கு வந்து ஆஃபீஸ் வந்து டைம் ஆகிடுச்சு. பிள்ளைக்கு இன்றைக்கி வந்து எந்த மீட்டிங்குமே இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் கடைசி நேரத்தில் வந்து உனக்கு வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் வந்திருக்கும். ஸோ அதனால் அடிச்சு பிடிச்சிட்டு டேங் வந்து கிளம்புறாரு. ஏன்னா மணி இப்போ வந்து 10 மணி ஆகிடுச்சு. அந்த அப்பாயின்மெண்ட் வந்து உனக்கு 11 மணிக்கு. 10 மணி ஆகிடுச்சு. பிஏ வந்து கீழே வந்து நிற்கிறாங்க. வேகமாக கிளம்புறாங்க. அப்போது டேங்கு சங்குக் அப்படி சொல்லிட்டு ரெடி ஆகிட்டே ஜேகே எழுப்பா. ஜேகே என்ன தயாங் அப்படி சொல்லிட்டு ஜேகே எழுந்து உட்காராரு. இங்கே பாரு, ஐம் ரியலி சாரி, எனக்கு ஒரு முக்கியமான ஒர்க் வந்துச்சு. அது நான் ஒர்க்கெல்லாம் தள்ளி போட்டேன் ஒரு வாரத்துக்கு. பட் ஐம் ரியலி சாரி ஜங்குக், எனக்கு இம்பார்ட்டண்டான ஒர்க்கு, நான் போயே ஆகணும். நான் போயிட்டு ஆஃப்டர்நூன்லாம் வந்துடுறேன், ஓகேவா அப்படின்னு சொல்லுவோம். ஜேகே உடனே என்ன தயாங், இன்றைக்கி அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு நினச்சேன். ஐம் சாரி ஜங்குக், ப்ளீஸ் ஐம் சாரி அப்படி சொல்லிட்டு டேங் வந்து ஜேகேடைய சீக்ஸில் வந்து சாப்பிட்டா கிஸ் பண்ணிட்டு சாரி வந்து பேசிக்கலாம் அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க. அவ்வளோதான். டேங் வந்து ஜேகே சீக்ஸில் கிஸ் பண்ணவும் பையன் வந்து அந்த மயக்கத்துலேயே அப்படியே என்ன பண்ணாவேன் அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்காங்க. அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கே 10 நிமிஷம் ஆகிடுச்சு. அவனுமே லைட்டாக ஹெட்டை ஷேக் பண்ணிவிட்டு போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்து காஃபி போட்டு குடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ ஆஃப்டர்நூன் அது ஆகுது. டேங்க்கு வந்து கால் பண்ணியிருப்பாங்க, நான் மதியம் வீட்டுக்கு தான் வந்து சாப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகே அப்படிங்கிற மாதிரி ஜேகே வந்து டேங்க்காக வந்து குக் பண்ணியிருப்பார். ஸோ குக்கெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு டேங்க்காக வந்து வெயிட் பண்ணிருக்காரு. டேமே வராங்க. டே வந்தோடனே பிரைட்டாக வந்து ஸ்மைல் பண்ணுறாங்க.
ஜேகே வந்து டேங்கை பார்த்துட்டு அவனுமே வந்து லைட்டாக வந்து ஸ்மெல் பண்ணாங்க. ஜேகே டேங் உள்ள வந்தோடனே அவன் பேக்கை வச்சுட்டு ஜேகே வந்து நார்மலாக வந்து ஒரு ஹக் பண்ணுறாங்க. ஹக் பண்ணவும் இதெல்லாம் வந்து நம்ம ஜங்குக்கு வந்து புதுசாக இருக்குது, என்ன இவன் புதுசாக பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. வந்து ஹக் பண்ணிவிட்டு ஐம் சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் நீ மறக்கலையா, இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லவும், சரி நான் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரேன், ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வர சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு டேங் போய்ட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வராரு. ஜேகே வந்து டேங்க் வந்து ஃபுட்டை எடுத்து வச்சுட்டு அவனுக்குமே எடுத்து வச்சுட்டு 2 பேரும் உட்காந்து சாப்பிட்றாங்க. டேங்க் வந்து சாரி இது ஒரு இம்பார்ட்டண்டான ஒர்க்கு, ஸோ அதனால தான் நான் போக வேண்டியதாகிடுச்சு அப்படின்னு சொல்லவும், பரவாயில்லை டேங் எத்தனை தடவை சொல்லுவேன் சாரி 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 அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சாரியை அர்த்தம் பண்ணணுன்னா நீ ஒன்று பண்ணும், சொல்லு நான் பண்ணுறேன். காலையில் ஒன்று கொடுத்துட்டு போனேன்ல, என்ன கொடுத்துட்டு போனேன் அப்படின்னு சொல்லவும் ஜேகே வந்து கன்னத்தில் அந்த டங்கை வச்சு போட் பண்ணுறாரு. புரியுது டேங்க்கு, அதை நீ இன்னொரு தடவை கொடுத்த அப்படின்னாக்கா நான் வந்து சாரியை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஜேகே வந்து டேங் வந்து சிரிக்கிறாங்க. ஏன்னா போகும்போது அவங்க ஒரு ஆர்வத்தில் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து ஜேகே கேட்கும் டேங்க்குமே வந்து ஷை ஆகுது, சிரிச்சிட்டு அது வந்து கல்லை மட்டும் கொடுத்துட்டு போனேன், சரி சரி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ கண்ணை மூடு, கல்லை அப்படியே தானே நீ கொடுத்துட்டு போனேன், கண்ணை முடிஞ்ச புக் அப்படின்னு சொல்லவும் ஜேகேமே வந்து சரி அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து ஐஸை வந்து அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. டேங் வந்து ஜேகேயோடைய சின்ன பிடிச்சிட்டு அப்படியே சீக்கில் அப்படியே கிஸ் பண்ண போக சடனாக நம்ம ஜேகே பையன் வந்து திரும்பிடுறான். அந்த கிஸ் வந்து ஜேகேயோடைய லிப்ஸில் விழுந்துருச்சு. ஜேகே நான் மன்னிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சாப்பிட டேங்கு சொங்கு இருக்கி அப்படிங்கிற மாதிரி ஷோல்டர்லேயே அடிக்க ஜேகே வந்து லைட்டாக வந்து ஸ்மெல் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே தான் வந்து 2 பேரும் வந்து ஒரு மாதிரி ஃபன் பண்ணிவிட்டு சாப்பிட்டு முடிக்கிறாங்க. வெளியே போகலாமா அப்படின்னு கேட்கும். ஓகே அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே வந்து வெளியெல்லாம் போயிட்டு அப்படியே ஊரெல்லாம் சுற்றிட்டு நைட்டு போல் தான் வந்து வீட்டுக்கு வராங்க. ஜேகே வந்து நாளைக்கு உனக்கு ஒர்க் இல்லைல்ல, இல்லை ஜங்குக், அப்புறம் காலையில் நேற்று மாதிரி போயிட மாட்டேல்ல, போக மாட்டேன் ஜங்குக் அப்படின்னு சொல்லவும் சரி அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே வந்து அப்படியே நார்மலாக வந்து படுத்துட்டு 2 பேரும் வந்து கதை அப்படியே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜேகே வந்து டேங் வந்து கையில் படுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இல்லை வலிக்கும் பரவாயில்ல படு அப்படின்னு சொல்லவும் சரி அப்படிங்கிற மாதிரி கம்ஃபர்டபுளாக ஜேகேயோடைய செஸ்ட்டில் படுத்துக்கிறாங்க டேங்கு. அப்படியே வந்து 2 பேரும் கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு 2 பேருமே நல்லா தூங்கிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. சரி ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்கட்டே இருக்கானான்ட்டு அதான் காட் டே இருக்காங்க. டைம் பார்க்குறாங்க, டைம் வந்து ஒரு லெவல் போல் ஆகுது. ஜேகே லைட்டாக ஸ்மெல் பண்ணிட்டு டேவுடைய ஃபோஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு அவன் எழுந்து போய் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு ஜேகேக்காக டேவுக்காக வந்து காஃபி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டாக ரெடி பண்ணுறாங்க. டே வந்து அவள் ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணல, அவன் கண் அப்படியே தேய்ச்சிக்கிட்டே ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து கீழே வராங்க. கீழே வந்தோடனே ஜேகே நான் இங்கே கிச்சனில் இருக்கட்டும் அவங்க அப்படின்னு சொல்லவும் சரி அப்படிங்கிற மாதிரி கிச்சனில் போயிட்டு நம்ம ஜேகேயை வந்து அப்படியே பேக்கில் ஹேக் பண்ண மாதிரி பிடிச்சிக்கிறாங்க. என்னாச்சு இன்னும் தூக்கம் போலியா, இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்க வேண்டியது தானே, எனக்கு தூக்கம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேக்லேயே வந்து ஹேக் பண்ணிக்கிறாங்க. என்ன பண்ணுற, பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன், நானும் குக்கிங் கற்றுக்கிட்டோமா, ஏன் நீ மட்டுமே சமைக்கிறல்ல, நான் கற்றுக்கிட்டா நானுமே சமைப்பேன்ல, ஏன் 2 பேருமே சமைக்கணும்னு ஏதாச்சும் இருக்கா என்ன, நானே பார்த்துக்கிறேன் ஓகேவா, 2 பேருக்கும் முடியல அப்படின்னாக்கா மைட் வச்சுக்கலாம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லவும் டே வந்து நீ இவ்வளோ ஸ்வீட் தெரியுமா ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பேக்கில் தான் டேக் பண்ணிருப்பாங்க. ஜேகேடைய நெக்கில் வந்து அப்படியே சாஃப்டாக கிஸ் பண்ணுறாங்க. ஜேகே அங்கே நீ அநியாயம் பண்ணிட்டடா, ஆனால் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல தெரியுமா, சடனாக டேங் வந்து ஹக்கை பிரேக் பண்ணிட்டு என்ன கண்ட்ரோல் பண்ண முடியா, ஆமாம் திடீர்னு ஹக் பண்ணுற கிஸ் பண்ணுற எனக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல, நானும் பையன் தானே, எனக்கு அந்த ஃபீலிங்ஸ்லாம் இருக்கும்ல அப்படின்னு சொல்லுவோம். அப்போ டே வந்து அது வந்து அப்படி சொல்லிட்டு தள்ளி போகிறாங்க. ஜேகே சிரிச்சிட்டு சும்மா சொன்னேன் அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லவும் டே வந்து சரி நீ ஹேக் பண்ணிக்கோ, இல்லை வேணாம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லவும் சரி அப்படிங்கிற மாதிரி அகைன் வந்து ஜேகே வந்து டேங் பேக்கில் வந்து ஹேக் பண்ணிக்கிறாரு. ஜேகே டேங் இப்போது அவன் முதுகு பக்கம் சாஞ்சிட்டு நிஜமாவே வந்து உனக்கு அந்த மாதிரி தோணுதா என்ன அப்படின்னு கேட்க ஜங்குக்கோட்டே டேங் நான் ஒரு பையன், நான் உன்னை லவ் பண்ணுறேன், அப்போது நான் லவ் பண்ணுற பர்சன் என்னை வந்து ஹேக் பண்ணும்போது கிஸ் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் வரதெல்லாம் நார்மல் தானே அப்படின்னு சொல்லவும் டேங் வந்து ஜேகே பார்த்துட்டு நார்மல் தான் நீ மூடிட்டு குக் பண்ணு அப்படின்னு சொல்லவும் ஜேகே சிரிச்சிட்டு சரி சரி அப்படிங்கிற மாதிரி குக் பண்ணுறாங்க. ஸோ இப்படி தான் எங்களோட நாட்கள் வந்து ரொம்ப அழகாக க்யூட் டாக்ஸு குட்டி குட்டி ரொமான்ஸு ஹக் பண்ணுறது கிஸ் பண்ணுறது இப்போது கிட்டத்தட்ட வந்து 2 பேரும் வந்து ஒரு 5 மினிட்ஸ்லாம் லிப்ஸில் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதை தாண்டி வந்து போகல 2 பேரும். ஸோ இப்படி தான் வந்து டைம் வந்து போகுது. அந்த மேரேஜ் ஆகி ஒரு 2 வீக்ஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் மந்த் வந்து அப்ராட் போகணும்ல, இப்போ வந்து நம்ம டேங் வந்து அப்ராட்க்கு கிளம்பிட்டு இருக்காங்க. ஜேகே டேங்கோடைய சட்டையை பிடிச்சிட்டு டேங் போடுமா ஆனால் நான் மிஸ் பண்ணுவேனே,
ஜங்கு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் உனக்கு கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லவும் புரியுது பட்டெல்லாம் கிடையாது, ஒரு மாதம் கம்பெனி நான் போயிட்டு வந்து உங்க கூட இருக்கேன் சரியா, நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேனே. சரிடா நான் போயிட்டு வந்துடுறேன் ஓகே சரி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ஜேகே தான் வந்து டேங் வந்து எப்போல்ல வந்து ட்ராப் பண்ணுறாங்க. ஸோ அவனுமே வந்து ஹக் பண்ணி பாய்லாம் சொல்லிட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டாங்க. என்ன தான் நம்ம ஜேகே வந்து லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் நிவாக்குக்காக போகிற எல்லாம் ஓகேவா இருந்தாலுமே அவனுக்கு வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இந்த சார் டேங்கும் அப்படி தான், அவனுக்குமே வந்து ஒரு மாதிரியாக வந்து கஷ்டமாக இருக்குது. ஸோ டேங் வந்து ஒர்க்குக்கு போயிட்டாங்க. இந்த சைடு வந்து நம்ம ஜங்குக்குமே வந்து அவனுடைய ஸ்டடின்னு சொன்னாங்களே, ஸோ அந்த கிளாஸ்க்குமே வந்து போக ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ கொஞ்சம் அவங்களுக்கு வந்து ஷெடியூல் வந்து கொஞ்சம் அப்படியே வந்து பிஸியாக போய்ட்டு இருக்குது. அப்பப்போ கால் பண்ணிக்கிறது, வீடியோ காலில் பேசுகிறது. ஸோ ரொம்ப பேச முடியலனாலும் டயங்கவால் அவனால் முடிஞ்ச அளவுக்கு அவனுக்குள்ள ஸ்பேஸை வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சும் நம்ம ஜேகேக்கு வந்து கொடுத்துருவாங்க. அதே மாதிரி தான் ஜேகே அவனுடைய வாக்கியமே வந்து அவன் வந்து புரிஞ்சு அவனுமே வந்து ஓகே நீ பேசுகிறது எனக்கு ஹாப்பி தான்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. ஸோ இப்படியே வந்து ஒரு 20 days வந்து ஸ்கிப் ஆகிடுச்சு. இப்போ வந்து டேங் வந்து அவனுடைய அங்கே ஒர்க்கில் அங்கே ஹோட்டலில் இருப்பாங்களே, அந்த ஹோட்டலுக்கு நம்பரை கீயை போட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு அவன் அங்கே கீயை வந்து அங்கே உள்ள சோஃபாவில் தூக்கி போட்டு அவன் வந்து இப்போ ஜங்குக்கு தான் வந்து கால் பண்ணுறாங்க. ஜேகே கால் அட்டன் பண்ணிட்டு சொல்லுது அவங்க என்ன பண்ணுற, ரூம் பண்ணிட்டியா, சாப்பிட்டியா, இனிமேல் தான் இப்போ தான் ரூமுக்கு வந்தேன், ஃப்ரெஷ்ஷப் ஆகணும், செம்ம டயர்டாக இருக்குது ஜங்குக் அப்படின்னு சொல்லவும் ஜேகே வந்து ஓகே போய் ஃபஸ்ட்டு சாப்பிடு, ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லவும் ஆர்டர் பண்ணுறியா, அங்கே ஒரு டேபிளில் பாரு அப்படின்னு சொல்லவும் டேக் வந்து என்ன என் டேபிளில் அப்படிங்கிற நம்ம திரும்பி பார்க்கவும் அங்கே வந்து ஒரு கவர் இருக்குது. என்ன கவர் ஜங்குக் இது அப்படின்னு சொல்லவும் ஓப்பன் பண்ணி பாரு அப்படிங்கிறாங்க. ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க, அதில் வந்து ஃபுட்டெல்லாம் இருக்குது. என்ன ஃபுட்டு நீ ஆர்டர் பண்ணி வச்சியா என்ன அப்படின்னு சொல்லவும் ஜேகே வந்து தேங்க் மிஸ் யூ டூ ஜங்குக்கா அப்படின்னு சொல்லவும் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், எனக்கு ஒன்று பார்க்கணும் போல் இருக்குது தேங்க். எனக்கும் அப்படி தான் இருக்குது ஜங்குக், ஆனால் என்ன பண்ணுறது, ஜஸ்ட் ஒன் வீக் மட்டும் வெயிட் பண்ணு, நான் சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல என்னால் 1 வீக்லாம் வெயிட் பண்ண முடியாது, எனக்கு இப்போயே ஒன்று பார்த்தாக்கணும். சரி வீடியோ கால் வா, நான் நேரில் பார்க்கணும், அதுவும் இப்போவே இந்த நிமிஷமே உடனே பார்த்தாகணும். டேய் குழந்த மாதிரி ஆட பிடிக்காது ஜங்குக், அது எப்படி பாசிபிள், அதெல்லாம் பாசிபிள், நான் உன்னை இப்போ பார்க்கணும். ஐயோ ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி சொல்ல எப்படியா பார்க்குறது அப்படிங்கிற மாதிரி கேட்க நீ எப்படியும் பார்க்க வேணாம் அப்படியே கொஞ்சம் திரும்பி பாரு அப்படின்னு சொல்ல டேங்க் வந்து அப்படிங்கிற மாதிரி திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தோன்னே டேங்க் பயங்கர ஷாக்கு, சடனாக போன கீழே போட்டு வேகமாக ஓடி போயிட்டு ஜேகேவை வந்து ஹேக் பண்ணிக்கிறாங்க. ஜேகேமே வந்து அவங்க மொபைல் எடுத்து பெட்டில் போட்டுட்டு அவனுமே வந்து நம்ம டேங்க் வந்து பேக்கில் வந்து ஹேக் பண்ணிக்கிறாங்க. இப்போது டேங்க் வந்து நல்லா டைட்டாக ஜேகே ஹேக் பண்ணிக்குவோம், ஜேகேவும் அதே மாதிரி ஹேக் பண்ணிக்கிறாங்க. அப்போது ஒரு 5 minutes பிரேக் பண்ணிட்டு அம்மா நீ எப்படி வந்த அப்படின்னு கேட்க ஜங்குக்கு வந்து அதுவா நான் இந்த மாதிரி இங்கே வந்தேன், உங்கள் ஹஸ்பண்ட் சொல்லி ரூம் கீ கேட்டேன், ஆனால் யாரும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, அப்புறம் என்ன பண்ணுறதுடா அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். ஃபைனலி நீ வந்தோடனே ரூம் டோரை லாக் பண்ணிடுவியோங்கிற மாதிரி பயந்தேன், பட் நீ லாக் பண்ணல, நாங்கள் ஒழிஞ்சிருந்தேன், நீ வந்தோடனே தான் நான் ரூம்குள்ளே நைஸாக வந்துட்டேன், வந்து ஃபுட்டை வச்சுட்டு தான் உனக்கு நான் கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவோம். அடுப்பாவி அப்படிங்கிற மாதிரி டேங்க் பார்க்க ஜேகே நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு டேங்க் போயிட்டு கிஸ் பண்ணலான்னு போகட்டே வந்து நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன், நான் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து இப்படி இடித்து தள்ளி விட்டுட்டு டேங்க் வந்து அப்படியே வந்து ரெஸ்ட் ரூமுக்கு வந்து போயிட்டாங்க. எவ்வளோ நாள் கழிச்சு பார்க்குறேன், ஒரு கிஸ் அடிக்க விடானா அப்படிங்கிற மாதிரி தான் ஜேகே வந்து நிற்கிறாங்க. சரி அப்படிங்கிற மாதிரி டேங்காக வந்து ஒரு ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டு ஜேகே வந்து நேராக வந்து கிச்சனுக்கு போகிறாங்க. அங்கே வந்து பார்க்குறாங்க, அங்கே வந்து பால்லாம் சூடு பண்ணி வச்சுட்டு நேராக வந்து வெளியில் வராங்க. வெளியே வந்தோடனே அங்கே உள்ள ஃபுட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு தேங்காய் சாப்பிட்றதுக்காக ஃபுட் எல்லாத்தையுமே வந்து எடுத்து வைக்கிறாங்க. வந்து இன்னும் வரல ஓகே அப்படிங்கிற மாதிரி அப்படியே அங்குள்ள ஒரு புக் எடுத்து ஜேகே உட்காந்து அப்படியே வந்து படிச்சுட்டே வந்து டேங்காக வந்து வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அப்போது நம்ம டேங்க் பைப்பில் வந்து ஒரு மாதிரி நைட் ட்ரெஸ், அந்த சில்க் நைட் ட்ரெஸ் மாதிரி அந்த மாதிரி போட்டிருக்காங்க. லைக் வந்து நான் ஒரு எடிட் போட்டிருப்பேன், அதில் அந்த எடிட்டில் கூட ஜேகே வந்து படிச்சுட்டு இருப்பாங்க பட்டே ஒரு அந்த மாதிரி ஒரு அவுட்ஃபிட் வச்சுக்காங்க. ஸோ நம்ம ஜேகே வந்து டேங்காக அப்படியே உட்காந்து அந்த டைனிங் ஹாலில் வந்து வெயிட் பண்ணிருக்காங்க.
டேங் வந்து அங்கேயும் வராங்க. டீ வரும்போது ஒரு மாதிரியான ஃப்ரேக்ரன்ஸ் ஸ்மெல், அந்த பர்ஃப்யூம் ஸ்மெல் அடிக்குது. ஜேகே என்ன பண்ணுறாங்க, அப்படியே நிமிந்து டேங் அப்படின்னு சொல்லவும் வந்து ஜேகே கிட்ட வந்திருப்பாங்க. கிட்ட வந்து இப்போது ஜேகே வந்து எங்கே உட்காந்துருப்பாங்கன்னா சேரில் உட்காந்துருப்பாங்க. ஏன்னா டைனிங் ஹாலில் தான் உட்காந்துருக்காங்க, சேரில் உட்காந்துருப்பாங்க. ஸோ 2 பக்கமும் வந்து லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் சேரில் கால் போட்ட மாதிரி வந்து ஜேகே வந்து மடியில் உட்காந்துட்டு அவனுடைய நெக் மேலே சுற்றி கையை ஹோல்ட் பண்ணிக்கிறாங்க. அப்போது ஜேகே டேங் என்ன இது அப்படின்னு சொல்ல, ஒன்றும் இல்லை, நீ கொஞ்ச நேரம் வாய் மூட்றா அப்படின்னு சொல்லுவோம். என்ன பண்ண போகிறேன் என்ன அப்படிங்கிற மாதிரி ஜேகே ஆர்வமாக கேட்க, ரொம்ப ஆசைத்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஜேகே ஆமாம் ஆசையாக தான் இருக்குது, என்ன பண்ண, ஆனால் எதுவுமே கொடுக்க மாட்டேன் நீனு அப்படின்னு சொல்லவும் வந்து அப்படியே லைட்டாக ஸ்மெல் பண்ணிவிட்டு ஜேகேவுடைய மேக்கப் பிடிச்சி அப்படியே லைட்டாக கிட்ட புஷ் பண்ணிவிட்டு அவனுடைய லிப்ஸில் வந்து சாஃப்டாக வந்து கிஸ் பண்ணுறாங்க. நம்ம ஜேகேயுமே வந்து அப்படியே வந்து பேக் கிஸ் பண்ணுறாங்க. ஒரு ஃபியூ மினிட்ஸில் அந்த கிஸ்ஸை ப்ரேக் பண்ணிட்டு டேங் வந்து ஜேகேயோட ஐஸே பார்க்குறாங்க, ஜேகேயும் பார்க்குறாங்க. ஜங்குக், நீ சொன்னது கரெக்டு தான். என்ன லவ் பண்ணிவிட்டு கல்யாணம் பண்ணுறதை விட கல்யாணம் பண்ணிவிட்டு லவ் பண்ணாக்கா லைஃப் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்னு சொன்னல, அது 100% கரெக்டு தான் ஜங்குக் அப்படிங்கிறாங்க. ஜேகே என்ன சொல்கிற, நீ சொன்னல என்னை கல்யாணம் பண்ணிக்கோ, லவ்னா என்ன லைஃப்னா என்னன்ட்டு காமிக்கிறேன்ட்டு நீ காமிச்சிட்ட. நான் உன்னை அவ்வளோ லவ் பண்ணுறேன். இந்த ஃபியூ டேஸ்லேயே என்ன நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி 2 months இருக்குமா? நான் சத்தியமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் உன்னை புரிஞ்சுக்கிறதுக்கு, உன்னை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு, நீ எனக்கு லவ் கொடுக்கறதுக்கு, நான் உனக்கு லவ் கொடுக்கறதுக்கு எப்படியோ கிட்டத்தட்ட வருஷக்கணக்கில் ஆகிடும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் நீ என்ன கல்யாணமாகி உடனே மாற்றிட்ட. கல்யாணமாகி தான் மாற்றினா உண்மையை சொல்ல போனோன்னாக்கா நம்ம வெயிட் பண்ணி 2-3 daysலேயே உனக்கு ஃபாலோ ஆகிட்டேன். அப்புறம் மேரேஜுக்கு அப்புறம் நீ கொடுக்குற கேர், லவ் இதுலேயே நான் சுத்தமாக ஃபாலோ ஆகிட்டேன். எனக்காக நீ ஒவ்வொரு விஷயமா பார்த்து பண்ணும்போதும் எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது ஜங்குக். நான் கல்யாணம் ஒரு ஸ்கேரியான ஒரு விஷயம் நினச்சிட்டு இருந்தேன் உன்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும். கண்டிப்பாக உன்னை நான் மிஸ் பண்ணியிருந்தாக்கா என்னை விட ஒரு அன்லக்கி பர்சன் யாருமே இருக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட்டு மீட்லேயே நான் சொல்ல நினச்சேன் இந்த மேரேஜ் வேணாம், ஸ்டாப் பண்ணிடலான்ட்டு. ஆனால் நீ பேசி என்னென்னமோ பண்ணி இதை கல்யாணம் வரைக்கும் கொண்டு வந்துட்டேன். அப்போ நான் பேசினதுக்கு நீயுமே கல்யாணம் வேணான்னு சொல்லியிருந்தாக்கா நீ எனக்கு கிடச்சிருக்க மாட்டேன் ஜங்குக். நான் இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து ஜேகே டேக் பண்ணிக்க, ஜேகேவும் ஹேக் பண்ணிவிட்டு அப்படியுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் தெரியுமா. ஃபஸ்ட்டு நீ பேசும்போது நீ கொஞ்சம் திமிர் பிடிச்சவன், அடவாடியான பையன், ஒன்று மடக்கிறது கஷ்டமோன்னு நினச்சேன்டா அப்படின்னு சொல்லுவோம். வந்து ஹக் பிரேக் பண்ணிட்டு மறைக்கிறாங்க. சத்தியமாக நினச்சேன், நான் உண்மையை ஒத்துக்கணும்ல. சொல்லு. ஆனால் நீ அப்படி இல்லை, நீ டோட்டலி டிஃப்ரெண்ட். பார்க்கும்போது என்ன தான் நீ சண்டை போடுற மாதிரி பேசியிருந்தாலும் ஆனால் அப்புறம் போக நீ ரொம்ப காமாக பேசின. ஆக்சுவலி நீ ரொம்ப மெச்சூர்டாக யோசித்த. எனக்கு அது சீரியஸ்லி ரொம்ப பிடிச்சிச்சு. ஒருத்தரை பார்த்து பேசி கல்யாணம் பண்ணுறது அது வந்து யூஸ்வல் நார்மல் தான். ஆனால் அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் நடக்க போகிற விஷயத்தை பற்றி யோசிக்கிறது அதுதான் மெச்சூரிட்டியே. ஃப்யூச்சரில் நம்ம எப்படி இருக்க போகிறோம், நமக்குள்ளே சண்டை வருமா, ஏன்னா நம்ம 2 பேருமே ஒர்க்கிங் பர்சன்ஸ், அதுக்கப்புறம் லைஃப்பில் நமக்குள்ளே சண்டை வருமான்ட்டு நீ யோசிச்சு ஒவ்வொரு விஷயத்தையும் மூவ் பண்ண தெரியுமா. சத்தியமாக எனக்கு அந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உங்ககிட்ட. எனக்கு அதுதான் உன் மேலே அதிகமாக ஃபாலோ ஆகிச்சிச்சு. எப்போவுமே அவன் கூடவே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணவும் வச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஜேகே டிவி பார்க்குறே வந்து அப்படி பார்க்காத, எனக்கு பேச முடியாது. ஏன் பேசாமல் என்ன பண்ண போகிற அதுவா அப்படிங்கிற மாதிரி டேங்கை வந்து ஜேகே வந்து அப்படியே கிஸ் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. டேவும் கிஸ்ஸு பேக் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஜேகே கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு லவ் யூ ஸோ மச் டேங். இப்போ மட்டும் இல்லை, எப்போவுமே என்னுடைய லாஸ்ட்டு பிரேத் இருக்கிற வரைக்கும் லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லுவோம். டேமே வந்து லவ் யூ டூ ஜங்குக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே வந்து கிஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்படியே அவங்களுடைய லைஃப் வந்து அப்படியே கொஞ்சம் மூவ் ஆகி இப்போ வந்து ஹாப்பியாக ஒரு மேக்கப் செக்ஷன் அதெல்லாம் வந்து முடியுது. இப்போ வந்து ஜேகே வந்து நெக்ஸ்ட் டே கிளம்பி ஆகணும். ஜேகே அவங்க நான் போகணுமா, நீ தாண்டா சொன்னேன் வேலை இருக்குன்ட்டு, போகணுமான்னு கேட்குற. அதுவா ஒன்று வந்துட்டு இதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் எப்படிலாம் போக மனசு வரும். டாக்டர், நீங்கள் டாக்டர் ஓகேவா, ஃபஸ்ட்டு கிளம்புங்க, உங்கள் பேஷண்ட்னா அங்கே வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க. நான் இல்லைனா இன்னும் டாக்டர் பார்த்துக்குவாங்கடா. ஆனால் நான் இல்லைனா உன்னை யார் பார்த்துக்குவா. எனக்கு என்னை பார்த்துக்க தெரியும் டாக்டர் சாரே, நீங்கள் கிளம்புங்க, நான் ஊருக்கு இன்னும் 1 வாரத்தில் வந்துடுறேன்.
அப்படி சொல்லிட்டு சினிங்கிட்டே இருக்கா. ஜேகே வந்து டேங் வந்து எப்படியும் ஒரு டீம் மிரட்டி டேங்கை வந்து ஜேகே வந்து பார்சல் பண்ணி ஊருக்கு அனுப்பிட்டாங்க. இந்த சைடு டீ வந்து எல்லாத்தையும் நினச்சிட்டு அப்படியே சிரிச்சிட்டு நிற்கிறாங்க. சரியான பர்வெட்டு அப்படிங்கிற மாதிரி டேங் ஒரு பக்கம் நினச்சிட்டு இருக்கா. ஜேகே வந்து ஊருக்கு போயிடுறாங்க. அப்படியே 1 வீக்கும் ஸ்கிப் ஆகுது. 1 வீக் அப்புறமா ஜேகே வந்து ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து வராங்க. டே இல்லைல்ல, அதனால் வந்து எப்போவுமே ஜேகே வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வீட்டுக்கு வருவாங்க. அதே மாதிரி வந்து நைட்டு வந்து ஒரு 11 மணி போல் அந்த மாதிரி தான் வந்து வீட்டுக்கு வராங்க. வந்தோடனே டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே பார்க்குறாங்க. உள்ளே வந்து அதே ஸ்மெல், டேங்குடைய பர்ஃப்யூம் ஸ்மெல். என்ன பர்ஃப்யூம் ஸ்மெல் அடிக்குது அப்படின்ட்டு வேகமாக போய் பார்க்குறாங்க. கிச்சனில் தான் நம்ம டீ வந்து ஜேகேவாக குக் பண்ணிட்டுருக்காங்க. அவ்வளோதான், ஜேகேக்கிட்டே பார்த்து நான் ஓடிவே பேக்கில் வந்து ஹேக் பண்ணிவிட்டு டேங் எப்படா வந்த அப்படின்னு சொல்லவும், நீ ஏன்டா இவ்வளோ நேரம் அதுவா, நீ இல்லை எனக்கு இந்த வீட்டுக்கு வரவே பிடிக்கலடா, அதனால தான் லேட்டாக வருவேன் அப்படின்னு சொல்லவும், ஓ நீ எப்போ வந்த என்கிட்ட சொல்லவே இல்லை, சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லவும், என்ன பண்ணுற, குக் பண்ணிட்டு இருக்க, உனக்காக கற்றுக்கிட்டேன், எனக்காக நான் தான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன்ல. என்ன தான் புருஷன் பொண்டாட்டிக்கு குக் பண்ணி கொடுத்தாலும் பொண்டாட்டி புருஷனுக்கு குக் பண்ணி கொடுக்குற மாதிரி வருமா? என் புருஷனுக்கு என் கையில் குக் பண்ணி கொடுக்கணும்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் குக் பண்ணேன். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு அப்படின்னு சொல்லவும் டேங் வஞ்சிக்கு வந்து சாப்பிட்டு பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி கிட்ட போகிறாங்க. நான் ஃபுட்டை சொன்னேன், நானும் ஃபுட்டை தாண்டா சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி ஜேகே வந்து பிளேட்டில் உள்ள சின்னதாக வந்து மீட்டை எடுத்து டேங்குடைய முகத்தில் வச்சுட்டு அப்படியே வந்து கிஸ் பண்ணி ஈட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லவும், நானும் தான் எமோஷனை ரொம்ப மிஸ் பண்ணேன். இதுக்கப்புறம் மீட்டிங்னு போக வருமே அங்குக்கு வந்துட்டேன். அங்கே நான் சொல்லி தானே மேரேஜ் பண்ணேன், எனக்கு புரியுது, ஆனால் ஐ மிஸ் யூ. சரி மிஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து அப்படியே வந்து ஹேக் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவ்வளோதான்டா, இந்த பார்ட் இதோட முடியுது. இந்த 1 ஷாட் இதோட முடியுதுடா. சூன் வந்து நெக்ஸ்ட் 1 ஷாட்டில் வந்து மீட் பண்ணலாம். லவ் யூ ஆல், பாய்.